Hi friends, welcome to our channel. Previous வீடியோவில் குப்பை மேனி சோப்பு கோல்டு ப்ராசஸ் மெத்தடில் செய்கிற வீடியோ பார்த்துருப்போம். அதோட அன்மோல்டிங், கட்டிங் அண்ட் ஸ்டாம்பிங் வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸ்க்ரீனில் தெரிஞ்ச வாட்ஸ்அப் நம்பருக்கு இந்த சோப் வேணும் அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணி புக் பண்ணி வாங்கிக்கலாம். நம்மக்கிட்ட நிறைய ஃப்ளேவர் சோப்ஸு அவைலபிளாக இருக்குது. கோல்டு ப்ராசஸ் அண்ட் மெல்ட் அண்ட் போர் சோப்ஸு அவைலபிளாக இருக்குது. எது வேணும்னாலும் உங்களுக்கு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போது நான் மோல்ட் பண்ணி வச்சுருந்தேன். அது 2 days ஆயிடுச்சு, நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போது அன்மோல்ட் பண்ணுறேன். அன்மோல்ட் பண்ணும்போது எப்பயும் பார்த்து தான் அன்மோல்ட் பண்ணணும். ஏன்னா உள்ளே சோப்பு ட்ரை ஆகாமல் இருக்கும். மேல் பக்கம் மட்டும் ட்ரை ஆகியிருக்கும். பாருங்கள், உள்ளே அந்த கார்னர்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகாத மாதிரி இருக்கும். அதனால் பார்த்து அன்மோல்ட் பண்ணணும். அன்மோல்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு சோப்பாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். 90 கிராம்லேருந்து 100 கிராம் வரைக்கும் நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது 2 days தான் டைமு அன்மோல்ட் பண்ணி கட் பண்ணுறதுக்கு. நீங்கள் கட் பண்ணி உடனே அதாவது அன்மோல்ட் பண்ண உடனே நீங்கள் கட் பண்ணிடணும். அப்படி இல்லை, அன்மோல்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் 2 daysக்கு அப்புறம் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹார்டாயிரும். கட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு சில டைம் நீங்கள் அன்மோல்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் உள்ளே கட் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப கொலன்னு இருக்கும், ட்ரை ஆகாமல். அந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் இப்போ மார்னிங் டைமில் அன்மோல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஈவினிங் டைமில் கட் பண்ணிக்கலாம். இல்லை ஈவினிங் டைம் நீங்கள் அன்மோல்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப கொலன்னு இல்லாமல் ஓரளவுக்கு ட்ரையாக இருக்கும் உள்ளே கட் பண்ணி எடுக்கும்போது. இந்த மாதிரி கட்டிங் மெத்தடில் அக்யூரேட்டாக நம்மளால் 100 கிராம் கொண்டு வர முடியாது. ஸோ நான் வெயிட் மென்ஷன் பண்ணதே 90 கிராம்லேருந்து 100 கிராம் வரைக்கும் தான் போட்டிருப்பேன். சம்டைம்ஸ் 104, 105 கிராம் அளவுக்குவே போகும். மோஸ்ட்லி 90 கிராமுக்கு கீழே போகாத மாதிரி நான் கட் பண்ணிப்பேன். குப்பை மேனியோட பெனிஃபிட் மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நான் ஒவ்வொரு வீடியோலையுமே நான் குப்பை மேனியை பற்றி சொல்லிகிட்டே தான் இருக்கேன். உங்களுக்கு ஸ்கின்ல ஏதாவது ஒரு இரிட்டேஷன் இருக்குது, அலர்ஜி இருக்குது, மங்கு மாதிரி இருக்குது, ஏதாவது கொப்பளமாக வர்றது, அந்த டீனேஜர்ஸ்க்கெல்லாம் ஃபேஸில் ஃபஸ்ட்டு பிம்பிள்ஸ் மாதிரி அதுக்கப்புறம் பிளாக்காக மாறும். ஆயிலி ஸ்கின்னாக இருக்காது, ஆனால் அவங்க ஃபேஸில் பிம்பிள்ஸ் மாதிரி வரும். அதெல்லாம் அந்த டீனேஜர்ஸ்க்கு அந்த ஸ்டேஜில் ஃபேஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க தாராளமாக இந்த குப்பை மேனி சோப்பை யூஸ் பண்ணலாம். நான் எல்லா சோப்பும் கட் பண்ணிட்டேன். இப்போ நான் எப்படி ஸ்டாம்பிங் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் உங்ககிட்ட காமிக்கிறேன். நம்மளோட பிராண்டு யாழ், அதை நான் இப்போது ஸ்டாம்ப் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் இந்த ஸ்டாம்பிங் பண்ணுறதுக்கும் நீங்கள் கட் பண்ண உடனே ஸ்டாம்பிங் பண்ணால் தான் சீல் நல்லா ப்ரெஸ் ஆகும். நீங்கள் கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் 2 daysக்கு அப்புறம் நான் ஸ்டாம்ப் பண்ணிக்கிறேன் அந்த மாதிரி பண்ணும்போதும் நல்லா அதில் பதியாது சீலு. மோஸ்ட்லி கட் பண்ண உடனே சீலும் பண்ணி வச்சிட்டா தான் பெட்டராக இருக்கும். தாராளமாக சின்ன வயசுலேருந்து பெரிய வயசு, அதாவது சின்ன வயசுங்கிறது 5 இயர்ஸ்க்கு மேலே சொல்கிறேன், 5 இயர்ஸ்க்கு கீழே இல்லை. 5 இயர்ஸ்லேருந்து ஏஜ்டு பர்சன் வரைக்குமே குப்பை மேனி சோப்பை தாராளமாக யூஸ் பண்ணலாம். எந்த ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, தாராளமாக யூஸ் பண்ணலாம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க, நீங்கள் எந்த ஃப்ராக்ரன்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, அதை வீடியோவில் காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் இது தான் யூஸ் பண்ணுறேன். இது சேலமில் இருக்குது. இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில் வேணும் அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் இவங்களோட நம்பர் சென்ட் பண்ணுறேன். அவங்கக்கிட்டேருந்து வாங்கிக்கலாம். நான் இவங்கக்கிட்ட தான் ரெகுலராக வாங்குவேன். குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கும், ப்ரைஸும் அஃபோர்டபுளாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.